ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு மண்பானையில் நம்ம சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஆரோக்கியமானது, டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப மணமாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மண்பானையில் நம்ம சமைச்சு சாப்பிடும் பொழுது. அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன். இனி வரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்ப சிம்பிள்லாம் சொல்ல முடியாது. என்னென்னா, பொறுமை தான் கொஞ்சம் வேணும். மண்பானையில் நம்ம பருப்பு, இப்போ பாசி பருப்புனா கொஞ்சம் சட்டுன்னு வேகும். நான் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, துவரம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். நல்ல சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை ஒரு கட்டு எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தம் பண்ணி 2-3 தடவை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 100 துவரம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் தாராளமாக பாசிப்பருப்பு கூட எடுத்துக்கலாம், உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இப்போ இதை என்ன பண்ணுங்க, மண்பானையில் நல்லா ஃபஸ்ட்டு துவரம்பருப்பை நல்லா ஒரு 5 தடவை 6 தடவை நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க. களைஞ்சி எடுத்துட்டு மண்பானையில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துட்டு ஒரு 1.25 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. என்னென்னா இது கொஞ்சம் வேக லேட் ஆகும், அதனால தான் நம்ம கீரையும் இதில் தான் சேர்த்து வேக வைக்க போகிறோம். தண்ணி கூடுதல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை நமக்கு. இப்போ இதில் என்னென்னா ஒரு முக்கியமான விஷயம், இப்படி பொங்கி பொங்கி வரும் பாருங்கள். அந்த சமயம் அந்த நுரைய அப்படி ஸ்பூன் அந்த கரண்டிட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம சேர்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் காயம், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. பருப்பு இந்த வேகிற அந்த இதை பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு அந்த பருப்பு மலர்ந்து இருக்கணும். இந்த நேரத்தில் நீங்கள் மற்ற எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம், கண்டிப்பாக ஜீரகம், காயப்பொடி எல்லாமே சேர்க்கணும் பருப்பு. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகும் உங்களுக்கு. இப்போ இதில் 4 பூண்டு சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு தக்காளியை நல்ல பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3 பச்சை மிளகா காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. நான் இதில் வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் அதிகம் வேணும்னா ஃபைனலாக நம்ம தாளித்து நம்ம சேர்க்கும் பொழுது அதில் 2 மிளகா வத்தலை கிள்ளி போட்டு தாளிச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் இடையில வச்சுக்கோங்க. என்னென்னா ரொம்ப ஹையாக வச்சாலும் தண்ணி டக்குன்னு வத்திரும், அதே சமயத்தில் பருப்பு வேகாது. கொஞ்சம் லோ அண்ட் மீடியத்துக்கு வைக்கல பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நிதானமாக தான் வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நுரை இப்போ இதை கிளியர் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டே நம்ம பருப்பை பாதி வேக்காடுக்கு முன்னக்கூட்டி நம்ம அந்த நுரை பொங்கி வரதை அப்பப்போ எடுத்து கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்ல பருப்பு 3/4 தரத்துக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த பொன்னாங்கண்ணி அலசி வச்சுருந்த அந்த பொன்னாங்கண்ணி கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. என்னென்னா நான் சின்ன மண்பானையில் தான் இது வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம சேர்க்கவுமே அந்த பருப்பு என்ன ஆகும்னா கொஞ்சம் பழைய ஸ்டேஜுக்கு ஆன மாதிரி ஆயிரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் அந்த பருப்பும் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகும் பொழுது சரியாக வந்துடும் பாருங்கள். 100 பருப்பு போதுமானது. பாசிப்பருப்புமே அதே மாதிரி தான், 100 பருப்பு போதும். பாசிப்பருப்புக்கு தண்ணி வைக்கல கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. துவரம்பருப்பு வேகிறதுக்கு லேட் ஆகுனால நான் கொஞ்சம் கூடுதலாக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பருப்பு ஒரு மொட்டு மொட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லா வெந்து வரையில் உங்களுக்கு சரியாயிரும். இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு 3/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 கப்பு தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல மணமாக இருக்கும் பாருங்கள். வீடே இந்த பொன்னாங்கண்ணி கீரை நம்ம செய்யும் பொழுது, இந்த மண்பானையில் செய்யும் போது அவ்வளோ மணம் இருந்தது. இப்போ கடைசியாக தான் நம்ம இப்போ உப்பு சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் உப்பு ஃபைனலாக சேர்த்துக்கலாம். என்னென்னா உப்பு கூடிட்டுனா ஒன்றுமே செய்ய முடியாது. கீரையை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் உப்பு எடுக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், நம்ம ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இனிமேல் பயம் இல்லை. அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா கலந்து வரும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஒரு 10 பொடி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி கருவேப்பிலை சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா செவக்க இதே போல் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தாளித்து இந்த பருப்பு மேலே சேர்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வீடே அவ்வளவு மணமாக இருக்கும். நீங்கள் அப்படி பழைய காலத்துக்கு போன மாதிரி இருக்கும். ஒரு கிராமத்து ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஒரு மண்பானையில் நம்ம அந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை கடையில் தான் நம்ம இப்போ செஞ்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சாதத்தில் நல்ல நெய் போட்டு சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதே
அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இனிமேல் என்ன பண்ணுங்கள், தாளித்து கொட்டினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இதே போல் நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ காமிக்கிறேன் இதோட தண்ணி அளவு எவ்வளோ இருக்குன்னு. என்னென்னா மண்பானையில் செய்யும் போது தண்ணி கொஞ்சமாவது இருந்தால் தான் நம்ம ஆறுனதுக்கப்புறம் கரெக்டாக உள்ள ஒரு பொசிஷனுக்கு வரும். இப்போ காமிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உப்புமே கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. அதே சமயத்தில் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் பருப்பை மட்டும் தனியாக வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு பொன்னாங்கண்ணி கீரையும் பருப்பையும் குக்கரில் சேர்த்து வேக வைக்க வேண்டாம். அது சரியாக வேகாது பருப்பு. அதனால தான். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்.